ஆன்லைன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க கதிரும் ராஜும் ரொம்பவுமே ஜாலியா அந்த கார்ல போயிட்டு இருக்காங்க. கதிரை பொறுத்த வரைக்கும் இங்க ராஜுக்கு நம்ம எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா ராஜு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போலீஸ் ஆயிடுவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜு கதிர் சொல்ற எல்லாமே ஓகே தான். ஆனா இருந்தாலும் நாம வீட்டுக்கு தெரியாம, அதுவும் குறிப்பா மாமாவுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண போறோம். இது மட்டும் மாமாவுக்கு என்னைக்கானாலும் தெரியதான் போகுது. தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? ஒருவேளை இதுல கோவத்துல நம்மள வீட்ட விட்டு அனுப்பிடுவாரோ? நம்மள அனுப்பிச்சா கூட பரவாயில்ல. ஆனா கதிரு எந்த தப்புமே பண்ணாம நம்மளால வீட்ட விட்டு வெளியே வந்துட்டானா, அது காலத்துக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ராஜு. இது ஒரு பக்கம் இருக்க, இங்க இன்னொரு பக்கம் கதிரும் ராஜுவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாண்டி ரொம்ப கடுப்பாயிறாரு. கோமதி, நீ என்ன புள்ள வளர்த்துருக்க? ஏன் ஒரு 10 நிமிஷம் இருந்து நான் வந்தோன்னே சொல்லிட்டு போனா என்ன பிரச்சனை உனக்கு? துரை சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருடைய பேச்சும் சரியில்லை, நடவடிக்கையும் சரியில்லை. எல்லாமே நம்ம தான். இனிமே நாம யாரையும் நம்பி இல்ல. நாம எதுக்கு அவங்கள பத்தி பேசணும், அவங்கள்ட்ட சொல்லணும்? நம்ம விருப்பத்தை நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது ரொம்ப தப்பு கோமதி, பாத்துக்கோ அப்படின்னு பாண்டியன் டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. அப்போதைக்கு மீனா மீனா வந்து, மாமா அவங்க வரட்டும் மாமா, பேசிக்கலாம். அதோட முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா நீங்க இருக்கிற மூடுக்கு சொன்னா கேட்பீங்களான்னு தெரியல. சொல்லுமா மீனா, என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, இல்ல மாமா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு சத்தியவேல் இருக்கார்ல, அவர் வந்தாரு. ஏன் என்னவா அவனுக்கு? வந்து இது மாதிரி அந்த கவர்மெண்ட் இடத்துல கடை கட்டிருக்காரு மாமா, அதை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சதுனால அதை வந்து உடனே வாபஸ் வாங்கணும், இல்லைன்னா உண்டு இல்லைன்னா ஆக்கிடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டிட்டு போனாரு மாமா. அப்படியா அப்படின்னதும் செந்தில் உடனே கொந்தளிச்சு, இந்த இது வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். மீனா, ஏங்க எங்க போறீங்க? பாண்டியன் ஒண்ணு, டேய் எங்க தாவிட்டு இருக்க, நில்லுங்க, எங்க போறேன்? அவளை போய் என்ன பார்த்துட்டு வாங்கப்பா நானு. அதான் நீ ஒண்ணு பார்க்கணா, நான் பாத்துக்கிறேன். மீனா, இன்னொரு வாட்டி அவன் வந்தானா எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுமா, மீதியை நான் பாத்துக்கிறேன், புரியுதா அப்படின்னு இங்க பாண்டியன் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ரூமுக்கு போனவனே செந்தில் கேட்கிறாரு மீனாட்ட, அவன் வந்து மிரட்டினால ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை? ஏன் சொல்லியிருந்தா என்ன பண்ணிருக்க போறீங்க? என்ன பண்ணிருப்பானா? அங்கேயே அவனை அடிச்சு கை கால் உடைச்சிருப்பான்ல. இங்க பாருங்க, என் ஆபீஸ்க்கு இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அதான் மாமாட்டு சொல்லிட்டேன், உங்கள்கிட்டயும் சொன்னேன். மாமா தான் பாத்துலன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்னங்க விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் போகும்போது இங்க இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடையெல்லாம் ஆக்கிரமிக்க சொல்லி மேலிடத்துல இருந்து உத்தரவும் போடுறாங்க. உடனே மீனா அந்த இடத்துக்கும் போறாங்க. அந்த இடத்துல போயிட்டு கடையெல்லாம் உடைக்க போறோம் அப்படின்னு சொல்லவும் சத்தியம் ஒண்ணு, இங்க பாருமா, என்ன அடிச்சிட்டு இருக்க நீனு? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, இத்தனை வருஷமா கடை நாங்க இங்கதான் வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது என்னமோ நீ தான் ஊர்ல ஒருத்தர்ல புது கலெக்டர் மாதிரி இங்க வந்து நின்றுட்டு கடையெல்லாம் காலி பண்ண போறேன்னு சொல்ற அப்படின்னு அங்க இருக்க ஒரு 10 பேரை கூட்டு வச்சு சத்தியவேலு மிரட்டாரு. இங்க பாரு, குடும்ப பகையை குடும்பத்தோட வச்சுக்கோ, இங்க காட்டாத. உன் அதிகாரத்தை மீறி நீ செஞ்சிட்டு இருக்க, அப்புறம் நீ பெரிய விளைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சத்தியவேல் மிரட்ட, இங்க மீனா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் வந்து உங்க இடத்துல கட்டின கடையை உடைக்க போல. இது கவர்மெண்ட் இடம். இந்த இடம் கவர்மெண்ட் சொந்தமானது. இதனால ரோடு ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. டெய்லியும் போயிட்டு வரவங்க நிறைய பேர் சிரமப்படுறாங்க. இந்த ரோடை அகலப்படுத்த சொல்லி எங்களுக்கு மேலிடத்துல இருந்து பெட்டிஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க கவர்மெண்ட் இடத்துல கடை கட்டுனது தப்பு தானே, அதனால நாங்க உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டோம். இருந்துமே நீங்க கடையை காலி பண்ணாதது உங்க தப்பு. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களுக்கு மேலிடத்துல இருந்து இன்னைக்கு இந்த கடையை காலி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. சோ நாங்க காலி பண்ண, நீங்க காலி பண்ணீங்க, நாங்க இடிக்க போறோம் அப்படின்னு இங்க மீனா சொல்றாங்க. உடனே ஒரு சில கடைக்காரங்களாம் போயிட்டு அவங்க ஜாமான்லாம் எடுக்கிறாங்க. ஆனா சத்தியவேலு மட்டும், உன்னால தைரியம் இருந்தா நீ கடையை இடிச்சுக்கோ, நீ மட்டும் கடையை இடிச்சிட்டனா இங்க இருந்து உயிரடியே போக முடியாது, என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சத்தியவேலு ஒரு முடிவோட இருக்காரு. இங்க மீனாவுக்கும் என்ன பண்ண தெரியல. அப்பன்னு பார்த்து மீனா உடனே பாண்டியனுக்கு கால் பண்றாங்க. ஆனா பாண்டியன் போன் எடுக்கவே இல்லை. செந்திலுக்கு கால் பண்றாங்க, செந்திலும் போன் எடுக்கவே இல்லை. ஏன்னா 2 பேரும் அப்பதான் ஒரு முக்கியமான கல்யாண ஆர்டருக்காக பொருள் எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. அந்த பிஸில 2 பேரும் போன் எடுக்கல. மீனாவுக்கும் என்ன பண்ணு தெரியாம திரு முடிச்சு நின்று இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா சென்னைக்கு போன கதிரும் ராஜும் அந்த எக்ஸாம்ல போய் கலந்துக்கிறாங்க. ராஜு எல்லாத்துலயுமே ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்க. சொல்ல போனா ரன்னிங்ல இருக்கட்டும், மத்த இதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ராஜு பண்றதை பார்த்து கதிருக்கு சந்தோஷம் தாங்கல. கண்டிப்பா ராஜு இதுல பாஸ் பண்ணிடுவா, ராஜு ஆசைப்பட்ட மாதிரியே போலீஸ் ஆயிடுவா. ஒரு வழியா அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ வாழ்க்கை அமைஞ்சதோ இல்லையோ, அந்த நேரத்துல அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவளை பத்தி யோசிக்காம, அவளுடைய விருப்பத்தை கேட்காம நாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுவே ஒரு குற்றம் வச்சா இருந்தது. அதுக்கு பரிகாரம் பண்ற விதமா இப்போ ராஜுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு ஒரு
வேலையை வாங்கி கொடுத்துட்டா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி கதிர் கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கான். ராஜும் இங்க எல்லாத்துலயுமே ஓடி ஜெயிச்சிடுறாங்க. சொல்ல போனா அங்க இருக்க எல்லாருக்கும் வந்து ராஜுக்கு கை கொடுக்குறாங்க. பரவாயில்லாமா, நீ ரொம்ப ஆக்டிவா இருக்க, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்க, கண்டிப்பா நீ வந்து இதுல செலக்ட் ஆயிடுவ அப்படின்னு அங்க இருக்க 1-2 பேர் ராஜுக்கு என்கரேஜ் பண்றாங்க. நீ யார்கிட்டமா ட்ரைனிங் எடுத்த, எந்த கோச்சிங் கிளாஸ் போன அப்படின்னு ராஜுகிட்ட கேட்கும்போது ராஜு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. இல்லைங்க, நான் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போல, அங்க நிக்கிறாருல அவர்தான் என் ஹஸ்பண்டு. ஸோ அவர் தான் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணாரு, அவர் தான் எனக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாரு, எல்லாமே அவருடைய இதுதான். ஸோ அவர் மட்டும் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம், கண்டிப்பா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாதுன்னு சொல்லும்போது, பரவாயில்லையம்மா, இந்த காலத்துல கூட புருஷங்க இப்படி இருக்காங்களே, அதுவும் இந்த வேலைக்கு வரும்னு நான் சொல்லி நிறைய பேர் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஆனா ஓ புருஷன் பரவாயில்ல போயிட்டு வான்னு சொல்லி உன்னை சொன்னது மட்டும் இல்லாம உனக்கு இந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பா உன் புருஷனுக்கு உன் மேல அதிகமா லவ் இருக்கு போல, அதான் இந்த அளவுக்கு உனக்காக பண்றாரு அப்படின்னு அங்க இருக்குன்னு சொல்லும் போது அப்பதான் ராஜு கதிரை பாக்குறாங்க. கதிர் ரொம்ப ஆர்வமா ராஜை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ராஜுக்கு கதிர் மேல லைட்டா காதலும் ஏற்படுது. இந்த பக்கம் பார்த்தா மீனாக்கு வழி தெரியாம நீங்க இந்த கடை இடிங்கன்னு சொல்றாங்க. இங்க ஜேசிபி எடுத்துட்டு போய் கடையை லைட்டா இடிச்ச உடனே இங்க நம்ம சத்தியவேலு மீனாவா அடிக்க வராரு. இங்க பாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு, இப்ப மட்டும் இந்த நிப்பாட்டல அப்படின்னா உன்னை வெட்டி துண்டு போட்டுருவாங்க அப்படின்னு போய் அருவா எடுத்து வராரு. அங்க இருக்கிற எல்லாருமே கத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து யதார்த்தமா மீனாவுடைய அம்மாவும் மீனாவுடைய அப்பா ஜனார்த்தனும் அந்த வழியா போறாங்க. அப்போ மீனாவுடைய அம்மா பார்த்துட்டு, ஏங்க அங்க பாருங்க, அந்த ஆள் நம்ம பொண்ணு சண்டை போட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல ஜனார்த்தன் உடனே வண்டி நிப்பாட்டி இங்க ஓடுறாரு. போனதும் அவரு அருவா எடுத்து வெட்ட போகும்போது மீனா டக்குன்னு கண்ணை மூடிறாங்க. இங்க ஜனார்த்தனை வந்து கையை பிடிச்சாரு, கையை பிடிச்சி தள்ளி விடுறாரு. யோ, யாரையா நீ, எதுக்கு என் பொண்ணை பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க, நீங்க யாரு, இது யாரு உங்க பொண்ணா, இங்க பாருங்க, இது என் கடை, என் கடையை இடிக்கிற அந்த பொண்ணு, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பொண்ணை வெட்டி போட்டாலும் என்னுடைய ஆத்திரம் நிக்காது, புரிதுங்களா, ஓரமா போயிடு, இல்லைன்னா ஒன்னி வெட்டி இங்கே புலி போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல சத்தியவேல் சொல்றவும் இங்க ஜனார்த்தன் ஒண்ணு, எது வெட்டி புலி போட்டுருவியா, யோ அவ என் பொண்ணுயா, அவ என்ன தப்பானா, இந்த இடத்துல நானும் விசாரிச்சேன், கவர்மெண்ட் இடத்துல கடையை கட்டிட்டு நீ என்ன ரொம்ப சவுடாலா பேசிட்டு இருக்க, கவர்மெண்ட் இடத்துல கடை கட்டினா கடையை இடிக்கதான் செய்வாங்க, என் பொண்ணு கவர்மெண்ட்டுக்கு உண்மையா வேலை பார்க்கறா, வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கறா, அப்படி இருக்கும்போது அவ சொன்னா கண்டிப்பா அதான் நியாயம் இருக்கும், அர்த்தம் இருக்கும், உனக்கு கடையை காலி பண்ண முடிஞ்சா காலி பண்ணிட்டு போ, இல்லையா கடையை இடிப்பாங்க பார்த்துட்டு நில்லு, அதை விட்டுட்டு என் பொண்ணுகிட்ட என்னமோ இப்ப வீராப்ப காட்டுற அப்படின்னு சொல்லுவோம், என்னையும் ரொம்ப ஓரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சத்தியல் கை ஓங்கின கையை பிடிச்ச ஜனார்த்தன் திரும்பி சத்தியலுக்கு பல பண்ணிட்டு போறாரு. என்ன பாக்கிறதுக்கு அமைதியா இருந்தா வருஷத்துக்கு ஆடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சவனும் சத்தியலால ஒண்ணும் பேச முடியல. ஜனார்த்தன் உடனே டக்குன்னு போலீஸுக்கு கால் பண்றாரு. போலீஸுக்கு கால் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வந்துடுறாங்க. இது மாதிரி என் பொண்ணு கவர்மெண்ட் அதிகாரி, ஸோ ஒரு அதிகாரி வந்து இந்த இடத்துல வேலை செய்யும் போது அவங்களுடைய வேலையை செய்ய விடாம இந்த ஆள் தடுத்துட்டு இருக்கான், உடனே இவன் மேல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி தூக்கி உள்ள போடுங்க சார் அப்படின்னு சொல்ல அவங்க சத்துவ தெரிஞ்ச போலீஸுங்கனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. உடனே ஜனார்த்தன் சொல்றாரு, என்ன சார் யோசிக்கிறீங்க, ஏன் பெரிய இடம்னு பாக்குறீங்களா, கவர்மெண்ட் இடத்துல பில்டிங் கட்டிட்டா பெரிய ஆளாயிட முடியுமா, நீங்க இப்ப ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போய் ஜெயில போடல அப்படின்னா, என் கம்ப்ளைண்ட்டை நீங்க எடுக்கல அப்படின்னா அடுத்தது நான் யாரை பாக்கணுமோ அவங்கள போய் பார்ப்பேன், எனக்கும் ஊருக்குள்ள செல்வாக்கு அதிகம் தான், உங்க டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்ச நிறைய ஆபீசரும் இருக்காங்க அப்படின்னு ஜனார்த்தன் சொல்ல வேற வழி இல்லாம அந்த இடத்துல சக்திவேலை கைது பண்றாங்க. மீனாவுக்கு சந்தோஷம் தாங்கல. ஒரு பக்கம் தன்னை வெட்ட வந்தப்போ ஜனார்த்தன் வந்து தடுத்தது மட்டும் இல்லாம என் பொண்ணு அப்படின்னு சொன்னாரு, என் பொண்ணு எது பண்ணாலும் கரெக்டா இருக்குன்னு சொன்னாரு, அப்போ அப்பாவுக்கு நம்ம மேல பாசம் இருக்கு அப்படின்னு மீனா அப்படியே கண் கலங்குறாங்க.